ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன் வறுவல் ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வகையான மீன் மட்டும் கிடையாது, எல்லா வகையான மீனுமே வந்துட்டு இந்த ஒரு முறையிலே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன மீனை பார்த்தீங்க அப்படின்னா கிரில் பேனில் தான் வந்துட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக வந்துட்டு தோசைக்கல்ல போட்டே வந்து எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 பல் அளவுக்கு போட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜீரகம் மிளகு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு துண்டு இஞ்சியை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மிளகாய் தூள் கூட வந்துட்டு தேவை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மீனுக்கு தேவையான அளவு வந்துட்டு நம்ம வந்து சால்ட், அதாவது பவுடர் உப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கல்லுப்பு இருந்துச்சு அப்படின்னா நசிக்கு வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூட வந்துட்டு ஒரு லெமன் வந்துட்டு பிழிஞ்சி சாறு மட்டுமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கறிவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை வந்து மீனில் வந்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் வந்துட்டு படுற மாதிரி வந்து ஒவ்வொரு மீனாக எடுத்து அதில் வந்துட்டு நல்லா மசாலா எல்லாமே படுற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு. எல்லா மீன்லேயுமே வந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வந்து வச்சா கூட வந்து போதுமானது. ஸோ அதற்கப்புறமா வந்துட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்துட்டு பேனில் வந்துட்டு நம்ம தோசைக்கு ஊற்றுற மாதிரி தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள், நிறையெல்லாம் வந்துட்டு எண்ணெய் வந்து ஆட் பண்ணல. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு ஃபேன் வந்து லைட்டாக ஹீட்டான உடனே வந்து நீங்கள் வந்துட்டு போட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு 2 மீன் வந்துட்டு ஒரு டைம் வந்து போட்டிருக்கேன். ஸோ மீனை போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு வந்து மூடி வச்சுடுங்க. அப்படியே விட்டீங்க அப்படின்னா அடியில் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பிரட்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமே வந்துட்டு ஒரே சேமாக வந்து வெந்து வரும். ஸோ இப்போ வந்துட்டு மூடி போட்டு வந்து மூடியாச்சு பாருங்கள். ஸோ திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு மெதுவாக வந்து பிரட்டி போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலையும் வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்துட்டு செம்மையாக இருக்கும் பாருங்கள். நிறைய வந்து ஆயிலும் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படாது. ஈஸியாக சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடியில் வந்து அடிப்படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து நீங்கள் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கம் வந்துட்டு மாற்றி வந்துட்டு நீங்கள் பிரட்டி போட்டு வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைமில் எடுத்துக்காது, சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது போல் எல்லா வகையான மீனுமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்னும் 2 மீன் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இதே முறையில் வந்து நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே வந்துட்டு திரும்ப அதில் அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. கண்டிப்பாக இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல் வந்து ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துட்டு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபைனலாக வந்துட்டு இந்த 2 மீனையும் வந்து சூப்பராக வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதுக்கும் வந்துட்டு லைட்டாக வந்து எண்ணெய் வந்துட்டு தடவிட்டு அதே ஃபார்மேட்டில் வந்துட்டு நீங்கள் பிரட்டி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆயிரும். 4 மீனையுமே வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக வந்து மேலே மொறுன்னு சொல்லி உள்ளே வந்து சாஃப்டாக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.